இது என்னடி தாய் திருநாடு? கந்தனூர்மா. கந்தனூர். கந்தனூர் என்றால் நம்மளுக்கு ஒரு சொந்த தாய் திருநாடு. தாய் திருநாடாக வேண்டும். நீதி அயோத்தியமா ஆளக்கூடிய நாடு. பொய் சொல்லாத நாடு. வாழ்ந்து வரக்கூடிய நீதி அயோத்தியமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னன் பொய் சொல்லாத நாடு. அப்படியாற்பட்ட ஊரு என்ன ஒரு கந்தனூர். இப்படியாற்பட்ட ஊர்ல சின்ன ஆளுங்களா பிரிந்த என்னுடைய அப்பா அம்மார்களும் பெண்ணா பிறந்த என்னுடைய தாய் இனமார்களும் இன்னும் பள்ளிக்கு செல்ல மாணவர்களும் நம்மளை போன்று கதை கட்டை கலை ஆசிரியர்களும் கடலை போல காட்சியளித்திருக்கார்கள். அப்படி கடலை போல காட்சியளித்திருந்தாலும் இன்று இரவானது எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? எதுக்காக? சம்பளத்துக்குமா? பணத்துக்கு மாத்திரம் தான் வந்திருக்கிறோம். ஏய், பணம் வாங்காத கோடி காலங்கத்தால பணம் என்ன பணம் கூட வாய் திறக்கிறா? செத்தவங்க பாரு பணம் சொல்லு, அந்த உயிர் போகும்போது வாய் திறக்கிறாங்க. பணத்துக்கால ஒரு ஆசைப்படக்கூடாது, பேர் ஆசைப்படக்கூடாதுடா. சம்பளம் வாங்க மாட்டேன். சம்பளமே வேணப்பா. 1500 மிச்சம். அப்படி இருந்தாலும் இன்று இரவானது இந்த கந்தனூர்ல ஒரு ஊரில் இருந்தால் ஊரில் அவசியம் கோவில் இருக்கணும். அப்படி கோவில் இருந்துட்டாலும் அந்த கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. அப்படி கோவிலா இருந்துட்டாலும் அது மிக மிக பூட்டி வைக்க கூடாது. கோவில மிக மிக பூட்டி வைக்க கூடாது. பட்சத்தில் ஒரு நாளைக்கு அவங்களுடைய சொத்துல இருந்து 1000 500 வசூலை சேர்த்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த அம்மனுக்கு தேர்வு திருவிழாவை கொண்டாடி 1000 பேரு அரமணிக்கு முன்னால 1000 பேர் கண்முழித்து பார்த்தா அவங்களுடைய குடும்பம் எல்லாம் வாழடி வாழையாக வரும் என்று வர வேண்டும் என்று நம்ம ஆடல் பாடலோட கொடுத்திருக்கார்கள். அப்படி ஆடல் பாடலோட கொடுத்தாலும் அங்கிருந்து வந்த உடனே வண்டி விட்டு இறங்கின உடனே அப்பளம் முப்பளம் சாப்பாடு ஏற்பாடு எப்படி ஒரே ஒரு குறைத்தாம சாப்பாடு வயிற்று நிறைய சாப்பிட்டு ஏன்டா குறை சொல்றா? ஒரு வயிற்று முன்னால வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. என்ன குறை? இலை வச்சாங்க, இலையில ஒரு குறையும் இல்ல. இல்ல சாப்பாடு வச்சாங்க, ஆமா, அதுல ஒரு குறையும் இல்லைங்க. அப்புறம் இன்னும் குழம்பு ஊத்துனாங்க, நல்லா முருங்கைக்காய் குழம்பு. ஊன் போடுங்கப்பா. அப்பளம் வச்சாங்க, அதுல ஒரு குறை இல்லை. அதுல ஒரு குறை இல்ல. ஆமா, ஆனா ஒரு குறை இருக்குது. என்ன குறை? இந்த ரசம் மட்டும் தண்ணியா ஊத்திட்டாங்க. எப்படி இருக்கும்? ஐயா, ரசம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க ஐயா, இனிக்கிறீங்க இல்ல, ரசம் எப்படி இருக்கும்? தண்ணியா தான் இருக்குமாயா? கட்டி கட்டியா இருக்கும் தானே? ரசம் கட்டி ரசம் என்ன தண்ணியாக இருக்கும். அது நம்ம ஆளு சாப்பிட்டது இல்லாம சாப்பிட்டு முடிஞ்சு ரசத்திலையும் சாப்பிட்டு மோர்லயும் சாப்பிட்டு டம்ளர் வாங்குறாங்க. டீ கேட்ட சத்தியாவும் அப்படின்ட்டு ரசம் கொடுக்குறாங்க. யாரு அப்படி ஒன்றும் குறையில்லை.